ஒரு கணவனுக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அவர் 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தார். மனைவி நல்ல மகிழ்ச்சியா இருந்தா. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைங்க. அந்த கம்பெனியில் இனிமேல் 50,000 சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு போ. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தார், வேற வேலை எல்லாம் கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு 15,000 ரூபாய் ஒரு சம்பளத்துக்கு அவர் போனார். உடனே இந்த மனைவி, உங்களை கட்டிட்டு என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு சம்பாதிக்க துப்பே கிடையாது, உங்களை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு கிடையாது, இந்த மாதிரி ஒரு மனுஷனை என் தலையில் எங்கள் அப்பா கட்டி வச்சுட்டாரு, 50,000 ரூபாயில் குடும்பம் நடத்தினேன், இப்போ 15,000 ரூபாயில் குடும்பம் நடத்தினா என்னத்தை சாப்பிட்றது, என்ன செய்கிறது? இப்படி புலம்பியே அந்த மனுஷனை சாகடிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பிரச்சனை வந்துடுச்சு. இவ்வளோ நாள் 50,000 கொண்டு வந்து கொடுத்தாரு தானே, இப்போ அவரால் முடியல, 15,000மாவது கொடுக்குறாரே. பல பேருக்கு சம்பளமே 15,000 தான். அப்படி இருக்கும்போது அந்த வருமானத்திற்குள் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு மனைவி மந்திரிக்கு சமமானவள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பழம்பாடல்கள்ல எல்லாம் ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மதிநுட்பம் படைத்த மந்திரியாகவும் இருக்கணும். மந்திரிகள் மன்னனுக்கு எதுக்கு? ஒரு மன்னனுக்கு அறிவு இல்லையா? அவரே ஆட்சியை நடத்திட்டு போயிடலாம்ல. எதுக்கு மந்திரிகளை வச்சிருக்கிறாரு மன்னர் அப்படின்னா, தனக்கு பிரச்சனை ஏற்படும் போது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிக்காத பாதையில் யோசித்து அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கும் ஒரு நல்ல பிரச்சனையிலிருந்து விடுதலை சொல்றதுக்கும் தான் ஒரு நல்ல மந்திரி.